श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि कलये सततं करुणाविद्धलदिं करुणाविषयं कमलाधिपतेः कलिवैरिषधारिवचोरधिकं कवितार्किककेसरि सूरिगुरुम् अस्मद्गुरुपरम्परायै नमः. வேதக்கதைகள். வேதம் அனந்தாவை வேதாக என்பதனால் பல வேதங்கள். அதில் எவ்வளவோ தத்துவங்கள், அற்புதமான தத்துவங்கள், தேக யாத்திரை, ஆத்ம யாத்திரை, அனைத்துக்கும் தேவையான தத்துவங்கள் வேதத்தில் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் தத்துவங்களாகவே முரட்டுத்தனமாக சொல்லிக் கொண்டு போனால் அனைவருக்கும் புரியாதல்லவா? ஆகையினால் வேதமே என்ன செய்கிறது என்றால் உபாக்கியாயங்களாக, உபாக்கியானங்கள், கதைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொன்றையும் புரிய வைக்கின்றது. இப்படி பலவிதமான கதைகள், அது பூர்வகாண்டமோ அல்லது கர்மகாண்டமோ, எல்லாவற்றிலும் கதைகளை கூறியே அழகாக போதிக்கின்றன வேதங்கள். அதிலும் நாம் அனைவரும் வேதாந்திகள். சுவாமி சாதிச்சாகும் நாம எல்லாரும் பிரம்மவித்துக்கள் தான். பிரம்மவித்துன்னு வெறும் புஸ்தகம் படிச்சா பிரம்மவித்தான? புஸ்தகம் படிச்சதுனால பிரம்மவித்து இல்லை. அனுஷ்டானத்துல யாரு வேதாந்த தத்துவத்தை கொண்டு வராளோ அவாதான் பிரம்மவித்துக்கள். அப்படியானா நம்ம எல்லாரும் பிரபன்னாள். ஆகையினால் நாம எல்லாரும் அனுஷ்டானத்தை அனுஷ்டிச்சுருக்கோம். அந்த விதத்துல நாம எல்லாரும் என்ன பண்றோம்னாக்கா பிரம்மவித்துக்களாகவே இருக்கும், வேதாந்திகளாகவே இருக்கும். நமக்கு எல்லாம் பரம பக்தி இருக்கு, பெருமாளையே எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா சுத்த ஹிருதயம், சுத்த மனசு. இந்த சுத்த மனசா இருக்கணும்னாக்கா அதற்கு எது முக்கியம் அப்படின்னா ஆகாரம் தான் முக்கியம். இந்த ஆகாரம் சுத்தியா இருந்தாதான் மனசு சுத்தியா இருக்கும். ஆகார சுத்தௌ சத்வசுத்தி, சத்வசுத்தௌ துருவா ஸ்மிருதி அப்படின்னு சொல்றது பகவத்கீதை, சாந்தோக்கிய உபனிஷத்து. இந்த சாந்தோக்கியோபனிஷத்து என்ன சொல்றதோ அதை கொண்டுதான் பகவத்கீதையிலேயே இத மாதிரி உபதேசங்கள்லாம் இருக்கு. அந்த விஷயத்துல நம் தலைப்பு இதுதான், சத்வசுத்தி. என்ன சத்வசுத்தி? சத்வம் என்றால் மனது அப்படின்னு அர்த்தம். மனதானது சுத்தியை அடைகின்றது. என்ன மாதிரி சுத்தியை அடைகின்றது அப்படின்னா சாத்விகமான இயல்பை அடைகின்றது. அந்த சாத்விகமான இயல்புங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா சுத்தமான ஆகார சேவனம் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுவாமி தேசிகன் ஆகார நியமம்னே அற்புதமான ஒரு பிரபந்தத்தை சாதிச்சிருக்கார். அது எதுக்குன்னாக்கா இத மாதிரியாக நம்ம எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எப்பொழுது சாப்பிடலாம், எப்பொழுது சாப்பிடக்கூடாது, யார் தொட்டு சாப்பிடலாம், யார் தொட்டு சாப்பிடக்கூடாது, இத மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டு போயிருக்கார். ஆகையினால ஆகார சுத்தி இருந்தாதான் சத்துவ சுத்தியே இருக்கும். மனசு அப்பொழுதுதான் சுத்தின்றதையே அடையும். ஆகையினால ஆகாரம் சுத்தியாக இருக்கணும். இதுக்கு ஒரு கதை சொல்றது. எதை வேணாலும் சாப்பிடலாமா, எப்ப வேணாலும் சாப்பிடலாமா, யார் தொட்டு வேணாலும் சாப்பிடலாமான்னு கேள்வி வருது. அது வரும் பொழுது இந்த கதை, சாந்தோக்கிய உபனிஷத்துலாம் இந்த கதை இருக்கு. அதாவது உஷஸ்தி அப்படிங்கிற ஒரு பெரிய பிரம்மவித்து, பரம சாத்விகர். ஆனால் அந்த குரு தேசம், அந்த தேசத்துல அப்படி ஒரு இவ்ய கிராமம்னு அதுக்கு பேரு.
இப்பிய கிராமம். இப்பியன்னாக்கா யானைப்பாகன். யானைப்பாகன் எல்லாம் நிறைஞ்ச ஊர். அந்த ஊர்ல ஒரு பஞ்சம் தலவிரித்து அடித்து பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துல என்ன இருக்கும்? அப்போ ஒரு சூறாவளி வந்தது. அந்த சூறாவளி எப்படிப்பட்ட சூறாவளி தெரியுமோ அப்படின்னா, மழை பெய்யல, காத்து அடிக்கிறது. அந்த காத்துல என்ன விழுந்ததுன்னா கல்லு மண்ணு இதெல்லாம் தான் விழுது. அதனால ஒண்ணுமே இல்லை ஆகாரத்துக்கு. இவருக்கோ சின்ன வயசு தேவிகள். இந்த சின்ன வயசு தேவிகளுக்கு எப்படியோ ஆகாரத்தை பார்த்து கொடுத்துட்டார். அவன் என்ன சாப்பிட்டுட்டார். என்ன இருந்தாலும் சரி, எந்த காலத்திலையும் தன்னுடைய கிரகணியை ரட்சிக்க வேண்டியதுன்றது நம்ம பொறுப்பு இல்லையா? சுவாமி ஒரு விதத்தை சாதிக்கிறார். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல வியவஸ்தை பண்ணும் பொழுது, பிரபாவ வியவஸ்தாதிகாரமும் ஏன்னோ ஞாபகம் இல்லை, அதுல சாதிக்கும் பொழுது சுவாமி ஒரு பிரபன்னன் சில விஷயங்களை கவனமாக நடந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதை பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு சுவாமி சாதிச்சிருக்க. இப்போ நாம எல்லாரும் இருக்கோம். நாம எல்லாம் தேக யாத்திரைக்கோசரம் எவ்வளவோ காரியங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம குழந்தைகளை ரட்சிக்கணும். அத மாதிரி கிரகணி நாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்குமே, அவளை ரட்சிக்கணும். அதன் பிறகு நம்ம தாயார் தகப்பனாரை ரட்சிக்க வேண்டியது நம்ம சுரூபம். நாவல்பாக்கம் பெரிய சுவாமி அடிக்கடி சாட்சியாகுமா என்ன சுவாமி சாதிப்பார். என்ன அப்படின்னு, ஒருத்தன் தன்னுடைய ஜீவனத்துல பிரதானமா பண்ண வேண்டியது தம் தாயார் தகப்பனார ரட்சிக்கிறது தான். ஏன்னா அவதான் பிரத்யக்ஷ தேவதைகள். அவளை ரட்சிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். அத மாதிரி தன்னை நம்பி வந்த தன்னுடைய கிரகணி மனைவி, அவளை பத்னியை ரட்சிக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அதே மாதிரி தனக்கு பிறந்த குழந்தைகளை ரட்சிக்க வேண்டியது பொறுப்பு. அதுக்கோசரம் ஏதோ கவனமா பண்ண வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒண்ணு அநியாயம் பண்ணக்கூடாது. அநியாயம் பண்ணாம திருடாம யோக்கியமா ஏதாவது ஒரு விதத்துல சம்பாரிச்சு அந்த தன்னுடைய மனைவி, குழந்தைகள், தன் தாயார் தகப்பனார், ஆச்சாரியர் இவாளெல்லாம் ரட்சிக்க வேண்டியது இவனுடைய சுரூபம், கடமை அது. அதனால இதை பண்ணி ஆகணும். இவர் என்ன பண்றார், தன்னுடைய தேவர்களுக்கு எப்படியோ ஆகாரம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டார். இவர் ஒன்னு இருக்க பெரிய பிரம்மவித்து. ஆனால் பசி தாழல. அதனால மயக்கம்லாம் வருது. இந்த மயக்கம்லாம் வர்ற சமயத்துல என்ன பண்றது? எப்படியாவது தான் பிராணனை நிறுத்திக்கணும். உடனே தோணலாம், என்ன பெரிய கஷ்டப்படணும், உடம்பு தானே போறது. பகவத்கீதை எல்லாம் இந்த உடம்பை பத்தி சிந்தனை பண்ணக்கூடாது, உடம்பு போனா போறதுன்னு சொல்றக்கு அப்படின்லாம் இருக்கலாம். ஆனால் ஒண்ணு, இவரோ பிரம்மவித்து. பிரம்மவித்தா இருக்கிறவர் என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னா, ஒரு பிரம்மவித்து பசி தெரியக்கூடாது, தாகம் தெரியக்கூடாது, எதுவுமே இல்லாம ஆனந்த நிலையை அடையணும். பிரம்ம சாட்சா்காரம் வரணும் அவளுக்கு. அந்த பிரம்ம சாட்சா்காரம் வரணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இவ அந்த யோகத்துல இருக்கணும். பிரம்ம சாட்சா்காரம் வந்ததுன்னாக்க தேகத்தை பத்தியே கவலைப்பட மாட்டா. அவ என்ன பண்ணுவான்னாக்க பகவானையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதுனால, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே அப்படின்னு நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரி எம்பெருமான் நினைக்கிறனே அதுவே எனக்கு போரும். வேற என்ன எனக்கு வேணும்? தூக்கம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், உடம்பு சம்பந்தமாவே வேண்டாம். அந்த மாதிரி சிந்தனை வரணும். பசி தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பிரம்ம வித்தியானது முடியல. அது மட்டும் இல்ல, இந்த ஜென்மம் போயிடுத்துன்னு திருப்பி இன்னொரு ஜென்மம் எடுத்து இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாகணும். பிரம்ம வித்தியை இன்னொரு ஜென்மம் எடுத்து அனுஷ்டிச்சாகணும். அப்படி அனுஷ்டிச்சாக்க அவளுக்கு ஒரு ஜென்மா வியர்த்தமா போறதே. எவ்வளவு பெருமாளை போய் நாம அடையிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சந்தோஷம் இல்லையா? இது எப்படின்னாக்கா, பசி தெரியாம எதுவுமே இல்லாம எனக்கு தேக யோகம் வந்தது. அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே
மிருத்யும் பிரியமிவ அதிதிம், அந்த மரணத்துக்கு கூட பிரியமான ஒரு அதிதி வந்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிடிச்சவர் விருந்தாளி வர ராத்துக்கு, அந்த சமயத்துல எனக்கு எவ்வளவு மனசு சந்தோஷப்படும். அந்த மாதிரி மரணத்தை கூட ஆனந்தமா எதிர்கொண்டு அழைப்பாளாம் இவாள்லாம். காரணம் என்ன? இவா உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டா. இது பிரபண்ணனுக்கு சரியா இருக்கலாம், ஆனால் பக்தி யோக நிஷ்டனுக்கு அப்படி கிடையாது. பக்தி யோக நிஷ்டன் எவ்வளவுக்கு அவ்வளவு பக்தி ஏறுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரம்ம சாட்சா்காரம் வர ஆரம்பிச்சிடும். அது வந்ததுன்னாதான் அவனுக்கு பசி தாகம்லாம் தெரியாது. ஆகையினால இந்த உடம்ப பத்தியே கவலைப்படாம இருக்கிற நிலை வரும். அதனால இவரும் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஐயோ பசி தாழ்லையே, அதனால இந்த உடம்பு நான் போயிடுத்துனாக்கா வாசாம்ச ஜீர்ணானி யதா விஹாய நவாணி கிரண்ணாத்தின்னு சொல்ற கணக்குல ஒரு பழைய வஸ்திரம் கிழிஞ்சு போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, உடனே புது வஸ்திரத்தை எடுத்துக்கிறான். இது சாதாரண மனுஷனுக்கு. ஒரு பிரம்மவித்துக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவனுக்கு முடிஞ்ச பரியந்தம் இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை அடைஞ்சுடணும். பக்தி யோக நிஷ்டனா இருந்து முடிஞ்ச வரையும் உடம்ப நன்னா காப்பாத்திக்கணும். உடம்ப நன்னா காப்பாத்திக்கணும். உடம்ப நன்னா காப்பாத்தின்றாதான் இவனால ரொம்ப நாள் நீடிச்சு பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க முடியும். எவ்வளவுக்கு அவ்வளோ பண்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுக்கு இந்த ஜென்மா முடிய தேவை, மோட்சம் கிடைச்சிடணும்னு தான் பிரயத்தனப்படுவான். ஏன் அப்படின்னாக்கா சூத்திரக்காரன் சொல்லிட்டு போயிட்டார், எந்த ஜன்மாவுல மோட்சம் கிடைக்கும்னுட்டு யாருக்குமே தெரியாது. அது அந்த நியதி, அது தெரியாது யாருக்குமே. இப்பதான் முடியும், அடுத்த ஜென்மத்துல வரும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த நியத்தியே இல்லாததுனால இவா அல்லாடின்னு இருப்பா. ஆகையினால முடிஞ்ச பரியந்தம் இந்த ஜென்மாவிலேயே முடிச்சிடணும். சூத்திரக்காரர் சொல்லிட்டார், ஏன்னா போகையினத்திதரே க்ஷபயித்வாத சம்பத்யதே அப்படின்னு சாதிக்கிறார். பிராரப்த கர்மா இருக்கு பாருங்க, அந்த பிராரப்த கர்மா எப்ப முழுக்க போறதோ அப்பதான் இவனுக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த பிராரப்த கர்மா எப்ப முடியும், எந்த ஜென்மாவில முடியும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, சர்வேஸ்வரனுக்கு தான் தெரியும். அதனால இவர் அல்லாடுற, தனக்கு மூச்சு விட முடியல, பிராண சந்தேகம் வந்துட்டு நாம என்ன பண்றது அப்படின்னு. அந்த இடத்துல இது இப்ய கிராமல்யோ, யானைப்பாகர்கள் சிக்கிற இடம். ஒரு யானைப்பாகன் சாட்டுன்னு இருக்கான். என்ன சாட்டுன்னு இருக்கான் அப்படின்னாக்க, அந்த இது இருக்கு பாருங்க, கொள்ளு சாட்டுன்னு இருக்கான் இந்த யானைப்பாகன். கொள்ளு சாப்பிட்றத பார்த்த உடனே இவர் கேட்கிற, எனக்கு கொஞ்சம் அந்த கொள்ளை கூட, எனக்கு கொஞ்சம் அந்த கொள்ளு கொடு அப்படின்னு கேட்கிற உஷஸ்தி பெரிய பிரம்மரிஷி. அவர் எனக்கு கொள்ளு கொடுப்பா அப்படின்னு கேட்கிற. அவன் சொல்றான், தோ நான் சாட்டுன்னு இருக்கனே, இந்த கொள்ளை தவிர்த்து என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லையே, அது எந்த எச்சையாச்சு, நான் எப்படி இதை தருவேன் அப்படின்னு அவனுக்கு கஷ்டப்படுறான். ஏன்னா அவனுக்கு பெரிய ரிஷி, பார்த்தா தேஜஸ் அப்படி இருக்குது, அவ்வளவு உத்தமமான ரிஷி. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு பர்த்தா தன்னுடைய மனைவியை ரட்சிக்கிறானோ, பார்த்து ரட்சிக்கிறானோ, அவன் தான் ரொம்ப வசந்தவன், நல்ல சுரூபம் அவனுக்கு தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவன் அந்த காரியத்தையும் பண்ற, ஏன்னா கிரகஸ்த தர்மம் இல்லையா, கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும், அதையும் பண்ணிட்டு இருக்கார். அதனால அவோ நிம்மதியாவே இருக்காவோ. அந்த சமயத்துல இப்படிப்பட்டவர் வர, இவரோ மகா தேஜஸ்வியா இருக்க, இவருக்கு போய் நான் சாப்பிட்டது அதை போய் நான் கொடுத்தேன்னாக்கா அது நியாயமா, அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வருது, கஷ்டம் வருது. அதனால அவன் சொல்றான், என்கிட்ட இருக்கிறது இதுதான் இருக்கு, இந்த நான் சாப்பிட்டது மீதிதான் இருக்கு, இத போய் உனக்கு நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு இவன் கேட்கிறான். அவர் சொன்ன, அதெல்லாம் பரவாயில்லை, எனக்கு கொடு, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ற. சரி, இவரே கேட்கிற. இவரே கேட்கும் பொழுது நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்?
அதனால சரின்னு கொடுத்துடுறோம். சாப்பிட்ட கொஞ்சம் பொருள் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் இது நின்றுச்சு, பிராணன் ஸ்திரமா போயிடுச்சு. அதனால பிராணனுக்கு கஷ்டம் வரல, பிராணனுக்கு கஷ்டம் வரல. அப்போ உடனே இது அந்த மீதி கையில வச்சிருந்தாரு பாருங்கோ, அதை அவங்ககிட்ட கொடுக்கல, தன் தேவர்கள்ட்ட கொடுத்துட்டார். தன்னுடைய தேவர்கள்ட்ட இதை கொடுக்கிறார். அத அவ வாங்கிண்டு அவ எவ்வளவு உத்தமையானவள் பார்த்தா. இந்த காலத்து மனுஷால என்ன பண்ணுவா, அவன் தின்னது அத்தை நீங்க வாங்கி தின்னுருக்கீங்கோ, அது மீதி அத்தை போய் நான் தோணணும் அப்படின்னு தோணலாம். ஆனா அத மாதிரி தோணல பரமபதி விரதா. அவ என்ன பண்ணா, ஆத்துக்காத்து சொல்லிட்டேன் அதை வாங்கிண்டாகணும் அப்படின்னு சந்தோஷமா வாங்கிட்டு ஆகும். உடனே வாங்கி தூரம் போடல, எடுத்து பத்திரப்படுத்திட்டான். இது அவ பணியோட கூடினவள், நல்லவள், அதனால வாங்கிண்டான்னு சொன்னோம். அடுத்தது என்ன அப்படின்னாக்க, அதை வாங்கி பத்திரப்படுத்தினான். அதனால இவ கெட்டிக்காரியாவும் இருக்கா, ஏன்னா எதுவுமே உபயோகப்படலாம் அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம். இதை வாங்கி வச்சுட்டா. ஆனா இந்த கொள்ளுதானே சாப்பிட்டு, இதுவோ சூடு, ஒரே சூடு, சூடா இருக்கிறதுனால சூடு கலக்கி விட்டுடும். அதனால இவருக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எது சாப்பிட்டாலுமே தாகம் எடுக்கும், தீர்த்தம் கொஞ்சம் சாப்பிட்டாதான் இதுவா இருக்கும். இதுவோ கொள்ளு, அதுவும் யானைப்பாக நிச்சந்த கொள்ளு. அவன் எப்படி பண்றப்பான் அதை, அதுவும் கொஞ்சம் மாரடைக்கிறோம், அது மாரடைக்கிறது வார. அதனால இவர் என்ன பண்றதுனாக்கா தாகம் எடுத்துடுறது. உடனே அவர் கேட்கிற, தாகம் எடுக்கிறது தீர்த்தம் எங்க போய் சாப்பிடுறது அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே அவன் என்ன பண்ணா, இதோ இந்த தீர்த்தம் அப்படின்னு அவன் எடுத்து கொடுக்குறான், தீர்த்தம் சாப்பிடுன்னுட்டு. உடனே ஒரு கோவம் வந்துட்டு, ஐயோ சேடத்தை போய் நான் எப்படி சாப்பிடுவேன், நீ தொட்டதை நான் போய் சாப்பிட முடியுமா அப்படின்னுட்டு இவன் கேட்கிறான் அவரை பார்த்து. அவர் சொல்ற, இவரு நீ முதல்ல கொடுத்த அந்த கொள்ளு சாப்பிடலன்னு வச்சுக்கோ, என்னுடைய பிராணனே போயிருக்கும், அதனால நான் அதை சாப்பிட்டேன். ஆனால் இப்ப எப்படி தெரியுமா, என் பிராணன் நின்றுச்சு, என் பிராணனுக்கு இப்ப கஷ்டம் இல்லை. இந்த சமயத்துல நான் சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கோ, இதை நான் ஆசைப்பட்டு சாப்பிட்றதுன்னு ஆயிடும். இது சாஸ்திர நிஷித்தமாச்சே. ஏதோ பிராணன் போயிடும் அப்படின்ற சமயத்துல வேணும்னா நான் சாப்பிடலாம். ஆனால் இதுவோ அப்படி இல்லையே, நான் ஆசைப்பட்டு சாப்பிட்றதா ஆயிடும். ஆசைப்பட்டு சாப்பிட்டேன்னா அது பெரிய தோஷமாச்சுப்பா, அதனால நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்றது. என்ன மாதிரி தத்துவம் பாருங்கோ. இதுதான் சுவாரஸ்யம். தன்னுடைய பிரம்ம வித்தியானது எப்படியாவது இந்த ஜென்மாவுக்குள்ள முடியணும். அது மட்டும் இல்லாம வியர்த்தமா ஒரு ஜென்மாவை எடுக்கக்கூடாது. அதனால தன் உடம்ப நன்னா பாதுகாத்துக்கணும், உடம்ப நன்னா பாத்துக்கணும். ஏன் அப்படின்னா, நாயமாத்மா பலகீனே நடப்பியா அப்படிங்கிறது ஸ்ருதி. ஒரு பலகீனமா இருக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவனால இந்த பரமாத்மாவானவன் அடையப்பட முடியாது. மனோபலம், சரீர பலம், எல்லா பலம், இந்திரிய பலம் எல்லாம் சேர்ந்து இருக்கணும். எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் இவனால என்ன பண்ண முடியும்னா மோட்சத்தை அடைய முடியும். இல்லாத போனா அடையவே முடியாது. அதனால நான் உடம்ப நன்னா பார்த்துக்கணுன்றதுக்கோசரம் இவர் சாப்பிடுறார். இதனால என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா, தனக்கு பிராணன் போயிடுமோ, தனக்கு தேக யோகம் வந்துருமோ, மரணம் வந்துருமோ அப்படின்னுட்டு ஆபத்காலம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இதெல்லாம் சாப்பிடலாம். அந்த மாதிரி சமயத்துல சாப்பிட்டாதான் உசுர தரிசிக்கலாம். இது மாத்திரம் விசேஷம். எல்லா சமயத்திலையும் சாப்பிடக்கூடாது, எல்லா சமயத்திலையும் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது நிஷித்தம். அது ஆகார நியமம் இதான் விசேஷம். இந்த மாதிரி ஆகாரம் சாப்பிடணும். அவன் சாப்பிட்டதுன்றது அவன் தொட்டதே தோஷம், அவன் சாப்பிட்டது இன்னும் தோஷம், அது மீது இவர் சாப்பிட்டது ரொம்ப ரொம்ப தோஷம். அந்த மாதிரி சாப்பிடுறதுங்கிறது எப்பேற்பட்ட தோஷமானது.
அதையும் சாப்பிட்டு உசுர காப்பாத்தின்ற, அதையும் சாப்பிட்டு உசுர காப்பாத்தின்னு இருக்கார் இவர். அப்படியானா ஆபத்காலம் வந்தாக்க அது தோஷமில்லை. வேற ஏதாவது சமயம் வந்ததுன்னாக்கா அந்த சமயத்திலாம் சாப்பிடக்கூடாது. நமக்கே ஆபத்துன்னு நினைச்சுட்டு கூடாது, நமக்கே ஆபத்துன்னு நினைச்சுட்டு கூடாது. ஆபத்காலம் வந்தா சாப்பிட்டா தோஷம் இல்லை. இவ்வளவுதான் இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்றதனுடைய கிரமம். அடுத்த நாள் இவர் என்ன பண்ற, கொஞ்சம் நின்றுச்சு, அடுத்த நாள் கிளம்பிடுற, கிளம்பி போயிட்டே இருக்க, போயிட்டே இருந்துச்சு, திருப்பி சந்தேகம் வந்துருச்சு, தான் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்ற, தன்னுடைய தேவர்கள்ட்ட கேட்கிறார், அம்மா நேத்தி கொடுத்தனே அந்த புல்லு அதை கொடு அப்படின்னு. அவர் எடுத்து கொடுக்கிறார். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல இது 3 தோஷம் அங்க சாதிக்கிறார். 3 தோஷம். என்னென்ன தோஷம்? ஒண்ணு, அந்த யானைப்பாகனுடைய சேஷம் அது. ரெண்டாவது, தான் சாட்ட சேஷம் அது, தான் சாட்ட சேஷம் அது. மூணாவது, பரியுஷிதம், பழையது, நேர்த்தி பண்ணினது, நேர்த்தி பண்ணினது தான் அந்த கொள்ளு, அதை இன்னைக்கு சாப்பிடுற, பழையது சாப்பிடக்கூடாது. எது எது வாய்க்கு ருச்சியா இருக்குமோ அதெல்லாம் சாஸ்திரம் நிஷேதிக்கிறது, அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் அதெல்லாம், அதனால அது கூடாது அப்படின்னு சொல்றது. அது இவ பாருங்க எத்தனை தோஷம். பழையது உடம்புக்கு நல்லதுன்றா, வாய்க்கு ஹிதமா இருக்கும், இதமா இருக்கும். அந்த இதமான பழையதை சாப்பிடுறது கூட கூடாது. அதுலயும் மிருத பித்ருகன் சாப்பிடக்கூடாது, மிருத பித்ருகன் சாப்பிடக்கூடாது. அதாவது அப்பா யாருக்கு இல்லையோ அவ அதை சாப்பிடக்கூடாது. சின்ன வயசுனா நம்ம சாப்பிட்ருக்கோம், அதே இப்ப நாம சாப்பிடுறதுன்றது அது தோஷம். அது பரியுஷிதம் சாப்பிடக்கூடாது. நான் காத்தால சாப்பிட்டதை இப்ப வச்சு சாப்பிடக்கூடாது. மீதி நம்ம சேஷம், அது அவனுடைய சேஷம். 3 தோஷங்கள் இங்க இருக்கு. 3 தோஷங்கள் இருக்கிறதுனால இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா கூட அந்த இடத்துல தன்னுடைய பிராண சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. தான் உசுரோட இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவர் சாப்பிடுறார். இப்படி சாப்பிடுறதுனால அந்த பிராண சந்தேகம் வந்தாதான், ஆபத்து வந்தாதான் சாப்பிடலாம், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த கொள்ளு சாப்பிடுற, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஹிதமா போயிடுச்சு உடம்புக்கு, பிராணன் நிக்கிறது. அதன் பிறகு அங்க பக்கத்துல ஒரு யாகம் நடக்கிறது, ராஜா அற்புதமா நடத்தினான். இவர் பெரிய பண்டிதர், பெரிய பிரம்மவித்து, பெரிய யாக்ஞிகர். அதனால இவர் வந்த உடனே ராஜா எழுந்து கை கூப்பிடுறான். இவர் யாருன்னு தெரியல, இவருக்கு பேரு உஷஸ்தி, சக்கரர் அப்படின்றவருடைய பிள்ளை. அதனால சாக்கராயனரான உஷஸ்தி அப்படின்னு பேரு. சொன்ன உடனே அவனே சொல்றான், உண்மைதான் நான் தேடிட்டு இருக்கேன், இதோ இந்த யாகம் பண்றனே அதுக்கு நீர் தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னுட்டு. இவர் எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கார் பாருங்கோ. அங்க ஏற்கனவே 2-3 பேர் இருக்கா அங்க யாகம் பண்ணி கொடுக்கிறவங்க. இவர் இல்லாததுனால அவளை கூட்டம் நடத்தின்னு இருக்கான் ராஜா. இவர் வந்த உடனே நீர் நடத்தணும்னு உடனே இவர் சொல்ற, நான் சில கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு அவ பதில் சொல்லட்டும், இல்லைன்னா அவளுக்கு நான் சொல்லித்தரேன். ஆனால் முதல்ல அவளை தானே நீ ரித்விக்கா வரைச்சிருக்க, அதனால அவளே பண்ணட்டும், ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணு. இதெல்லாம் முடிஞ்சு கொடுத்தோம்னாக்கா அவளுக்கு என்ன நீ தட்சணை தருவியோ அந்த தட்சணையே எனக்கு கொடு, அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இவர் கேள்வி கேட்கிற, அவளுக்கு தெரியல, இவரே பதில் சொல்லி உபதேசம் பண்றார். அதன் பிறகு யாக நன்னா பண்ணி முடிக்கிறார். இவர்கிட்ட எல்லாரையும் உபதேசம் வாங்கிட்டு தட்சணையை சமர்ப்பிக்கிறார், நிறைய ஐஸ்வர்யத்தை. அதை வாங்கிட்டு இவர் போய் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சுட்டு மோட்சத்தை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உஷஸ்தி பிரம்ம வித்தியில இது சொல்லப்பட்டிருக்கு. உஷஸ்தி பிரம்ம வித்தியில இதனால என்ன தெரிகிறது, எப்பொழுதும் ஆபத்காலத்துல சாப்பிட்டாக்கா தோஷம் இல்லை, ஆபத்காலத்துலதான் சாப்பிட்டா தோஷம் இல்லை. உடம்பு முடியும், தன்னால எதையும் சாதிக்க முடியும், உடம்புல தெம்பா இருக்கிற சமயத்துல இஷ்டத்துக்கு சாற்றக்கூடாது.
சுவாமி லகு சித்தாந்தத்துல சாதிக்கும் பொழுது ஒரு அழகான விஷயம் சாதிக்கிறார். சாதன வித்தியை அனுஷ்டிக்கணும், பிரம்ம வித்தியை அடையறதுக்கு 7 வேணும் அப்படிங்கிறார். அதுல முதல்ல என்ன தெரியுமா? விவேகம் அப்படின்னு சொல்ற. விவேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதி, ஆசிரியம், நிமித்தம், இந்த மூணுல தோஷம் இல்லாம இருக்கணும். ஜாத்தியாசிரியம், ஜாதி நிமித்தமா தோஷம். நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஒரு நியமம், யார் தொட்டா யார் கொடுத்தா சாப்பிடலாம் அப்படின்லாம் இருக்கு. ஆசிரியம், யார அந்த அண்ணன் ஆசிரியச்சிருக்குது, பிராமணரே பண்றக்கலாம், ஆனால் அது எந்த இடத்துல இருக்கு அந்த அன்னம், அதை பார்க்கணும். அதே மாதிரி நிமித்தம் தோஷம், கேஷம் பிரசாதத்துல விழுந்து விடுறது, அது மாதிரி பூனை வாய வச்சு விடுறது, இத மாதிரி தோஷங்கள் நிமித்தம் இருந்ததுன்னு அந்த காரணங்கள் இருந்ததுன்னா அந்த ஆகாரத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஜாத்தியாசிரிய நிமித்த அதுஷ்டாத்து அண்ணாத்து காயசுத்தி விவேக அப்படின்னு இது பாஷ்யக்காரர் வச்சனம் இல்ல, பிரம்மநந்தி அப்படின்னுட்டு அவர் சாந்தோக்கியோபனிஷத்துக்கு வாக்கியம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்றார், உரை எழுதியிருக்கார். அந்த மகான் பிரம்மநந்தியின் பெரிய மகர்ஷி, அந்த சுவாமி இதை சொல்றார். என்ன சொல்ற? ஜாதி, ஆசிரியம், நிமித்தம் இவைகளால துஷ்டமா இருக்கக்கூடிய அன்னம், அந்த அன்னத்தை விட்டுடணும். துஷ்டம் இல்லாத சுத்த அன்னம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சது. பரம பாகவதாள் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே அப்படின்னு விசேஷிக்கப்பட்ட பாகவத சேஷம், பெருமாள் பகவத் சேஷம், பாகவத சேஷம். அந்த மாதிரி ஸ்ரோத்ரியனுடைய திருமாளிகையில நல்ல ஒரு யாகம் அனுஷ்டிக்கிறவர், பரம பக்தரா பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கிறவர், அந்த திருமாளிகையில் இருக்கக்கூடிய அன்னம் அதெல்லாம் தோஷம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி தோஷமற்ற அன்னத்தை நாம சாப்பிட்டோம்னாக்கா அது சுத்தமானது. கீதையில 3வது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது யஜ்ஞசிஷ்டாசினசந்தா அப்படிங்கிற, யாரு சாதுக்கள் தெரியுமா அப்படின்னு, யஜ்ஞசிஷ்ட அசினா, யஜ்ஞசிஷ்டம் யாகம். யாகம்னா 2 விதம். பொதுவா லோகத்துல பாக்குற யாகங்கள் கர்மாக்கள், அல்லது சாட்சாத் எம்பெருமானுடைய திருவாராதனம். அந்த திருவாராதனம் பண்ணி அதுல மீதி இருக்கிறத சாப்பிடுறா பாருங்க, அதுதான் அவதான் சாதுக்கள். அதே இவ தனக்கோசரம் தலைய பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம சாப்பிடுறா பாருங்கோ, அவ எல்லாம் பாபத்தை தான் சாப்பிடுறாப்பா. பாப்பாக சேத்வகம் புஞ்சதே பாப்பாக அப்படிங்கிற அவள்லாம் பாபத்தை தான் சாப்பிடுறாளே தவிர்த்து இதை சாப்பிடல. பகவத் சேஷமான பிரசாதத்தை அவ சாப்பிடல. பாபத்தை சாப்பிடுறான்னா என்ன அர்த்தம்? இன்னும் பாபத்தை கூட்டிக்கிறான்னு அர்த்தம். ஆகையினால நாம சாப்பிடுற வஸ்துங்கிறது எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அது ஆபத்காலத்துல எதையாவது சேர்த்துக்கலாம். ஆனால் நல்ல ஸ்திதியில இருக்கிற பொழுது அந்த நல்ல ஸ்திதியை அனுசரித்து நாம திருடமா உடம்ப வச்சுக்கிறதுக்கு இத மாதிரி பகவத் சேஷமும் பாகவத சேஷமும் இருக்கணும். ஏன் இந்த மாதிரி பகவத் சேஷம் பாகவத சேஷம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதுதான் சாத்விக ஆகாரமா இருக்கும். சாத்விக ஆகாரம் எதுவோ அதுதான் பகவத் சேஷம் பாகவத சேஷமா இருக்கும். பெருமாள் சொல்லும் பொழுது எந்த ஆகாரத்தை சாப்பிடுறது, சாத்விக ஆகாரம், ராஜச ஆகாரம், தாமச ஆகாரங்கள், இந்த 3 ஆகாரத்துல சாது இருக்காள் உபாசகாள்னா என்ன பண்ணுவா அப்படின்னா சாத்விகமான ஆகாரத்தையே அவள்லாம் சேர்த்துப்பா. காரணம் என்ன? உடம்பு சத்வகுணத்தோடு சேர்ந்து இருக்கும். உடம்பு சத்வகுணமா இருக்கணும். நம்ம உடம்புல 3 குணங்களும் இருக்கு, சத்வம் ரஜஸ்தமஸ் 3மே இருக்கு. ஆனால் அந்த 3 குணங்கள்ல சத்வகுணத்துக்கே ஏற்றத்தை கொடுக்கணும்.
அதுக்கு ஏத்த மாதிரி ஆகாரத்தையே சேவனம் பண்ணணும். அந்த மாதிரி சாப்பிட்டாதான் நமக்கு என்ன வரும்னாக்கா சத்துவகுணம் தழைத்தோங்கும். சத்துவகுணம் தழைத்தோங்க தழைத்தோங்க நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா பெருமாள் கிட்ட சிந்தனை பண்ணணும். பெருமாள் கிட்ட சிந்தனை போக போக நமக்கு தியானம் சித்திக்கும். தியானம் சித்திச்சதுன்னாக்கா அந்த தியானத்தை இடைவிடாது நாம் அனுஷ்டிச்சுட்டே வந்தோம்னாக்கா நிச்சயமாக நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். அதனாலதான் ஆகார சுத்தௌ சத்வசுத்தி, சத்வசுத்தௌ துருவாஸ்மிருதி அப்படின்னுட்டு சாந்தோக்கியோகத்தையே நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதை மாட்டேன், இஷ்டத்துக்கு நான் சாப்பிடுவேன், எல்லா சமயத்திலையும் சாப்பிடுவேன் அப்படின்னு என்ன ஆகும்? பெண்டிரார் சுகங்கொடுப்பான் பெரியதோர் இடம்பை பூண்டு தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே நைந்து நைந்து தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு போந்தமுதம் முன்னா தொடும் பரிசோர் உகக்குமாரே. அவன் சொல்ற இத மாதிரி இருக்காதீங்கோ, உடலுக்கே நைந்து நைந்து இந்த உடம்பு இருந்தா போறோம், உடம்ப காப்பாத்தின்றா போறோம் அப்படின்றதுக்கோசரம் இஷ்டத்துக்கு சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? காமம் அதிகமாகும். காமம்னா என்னது? வெறும் ஸ்திரீ விஷயம்னு அர்த்தம் இல்லை. அல்ப விஷயங்கள்லாம் நமக்கு ஆசை அதிகமாகும். அல்ப விஷயங்கள்ல ஏன்னா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணங்கள்ல சத்துவகுணம் கீழே போயிடும். இஷ்டத்துக்கு நம்ம இருந்தோம்னாக்கா ரஜோகுணமும் தமோ குணமும் அதிகமா போயிடும். அது அதிகமா போயிடுத்தோம்னாக்கா நமக்கு என்ன ஆகும்னாக்கா இந்த ஆசைகள்லாம் அதிகமாகிட்டே போகுது. அந்த ஆசை எந்த மாதிரி ஆசை? லௌகிக ஆசை வந்துடும். தேக யாத்திரையில ஒரு ஈடுபாடு வருமே தவிர்த்து ஆத்ம யாத்திரையில ஈடுபாடு வராது. ஆத்ம யாத்திரையில ஈடுபாடு வரலைன்னாக்கா அவனுக்கு இந்திரிய கிங்கரானா மாறிடுவான். என்ன இந்திரிய கிங்கரனா மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, வேற என்ன பண்ணுவான்? வேற என்ன பண்ணுவான்? லௌகிக சுகத்திலேயே ஈடுபட்டு இருப்பான். லௌகிக சுகத்திலேயே ஈடுபட்டு இருந்தான்னாக்கா திரும்ப திரும்ப பாபங்கள் ஏறிண்டு போறது. பாபங்கள் ஏற ஏற அவனால எந்த நல்லதையும் நாட முடியாது, அடைய முடியாது, பண்ண முடியாது. அவனால அது ரொம்ப தவறு. அது சுவாமி தேசிகன் சில ஸ்லோகங்கள் உதாரிக்கிறார். ஸ்ரீமத் ரகசியத்திரேசார்த்தனர் அத்ய பிரபதிஹே லோகாஹ யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பராயூயம் நாராயண பராவயம் நாஸ்தி சங்கதிரஸ்மாகம் யுஷ்மாகம் ச பரஸ்பரம் வயம் து கிங்கரா விஷ்ணோஹோ யூயம் இந்திரிய கிங்கரா அப்படின்னு சாதிக்கிறார். இன்னிலேருந்து நீங்க தான், நாங்க தான். ஏன்னா வயம்சு கிங்கரா விஷ்ணோஹோ, நான விஷ்ணுவனுடைய கிங்கரா, எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கிறவா நாங்கோ. நீங்கள்லாம் இந்திரிய கிங்கரா. இந்திரியம் தான் உங்களுக்கு முக்கியம். இந்த கண்ணு எதை பார்க்கறது? அல்ப விஷயங்களை பார்க்க ஆசைப்படுறது. காது அல்ப விஷயங்களை கேட்கும். ஜிஹ்வே கீர்த்தைய முறவிப்புன்னு சொல்றமே, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வராது. பெருமாளை நினைக்க மாட்டீங்கோ, பெருமாளை பேச மாட்டீங்கோ, பெருமாளுடைய கதைகளை கேட்க மாட்டீங்கோ, கோயிலுக்கு போக மாட்டீங்கோ. உங்களுக்கு அல்பமான சுகங்கள்லயே புத்தி போயிட்டு இருக்கும். அதனால யூயம் யூயம் வயம் வயம். ஏன்னா அர்த்தகாம பராயூயம். நீங்க இந்திரிய கிங்கராளா போயிடுவே, நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அர்த்தகாம பராடா இருப்பீங்கோ. பணம் வேணும். அதனால அந்த பணத்தை கொண்டு அல்ப விஷயங்கள்லயே உங்களுக்கு புத்தி போகும். நாங்கள்லாம் எப்படி தெரியுமா? நாராயண பராவயம். நாராயணனான எம்பெருமானுக்கு அதீனமாவே நாங்க இருக்கோம். அவனையே நினைச்சுட்டு இருக்கிறவா நாங்கோ. காரணம் என்ன? இந்த சாத்விக ஆகார சேவனம் தான். இப்படி சாத்விக ஆகாரத்தை நாம எவ்வளவுக்கு அவ்வளவு சேர்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சத்தம் சுத்தி ஆகும், மனசு பரம சுத்தி ஆகும், தோஷங்கள்லாம் கலைஞ்சு போயிடும். மனசு சுத்தமா போச்சுன்னாக்க நல்லதையே நினைப்போம். சத்வகுணமே ஏறிட்டு இருக்கும். சத்வகுணம் ஏறிட்டு ஏறிட்டு இருக்க இருக்க முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு தியானம் நன்னா வளரும்.
மனசு எப்ப குழப்பம் அடையும்? தமோ குணம் அதிகம் இருக்கு. எப்ப கோபம் அடையும்? ரஜோகுணம் அதிகமா இருக்கு. இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் அதிகமா போச்சுன்னாக்கா கோபமும் மனக்கலக்கமும் சேர்ந்துட்டே இருக்கும். இது அத்தனையும் கீதையில பெருமாள் சொல்றார். இது ரெண்டும் சேர்ந்து நம்மளை குழப்பி அடிச்சுடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல காரியமும் நம்மளால பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. தீர்க்க சிந்தனையே வராது. தியானத்தை மனசுல அழுந்து போயிடும். இவ்வளவு நன்னா புலனடக்கம் பண்ணினா கூட எப்படி தியானம் பண்ணணும்னுட்டு பெருமாள் உபதேசிக்கிறார். பெருமாள் எப்படி உபதேசிக்கிறார் தெரியுமா? கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணக்கூடாது. சுஷ உதேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனம் ஆப்தனா அப்படின்லாம் சொல்லி 6வது அத்தியாயத்துல சாதிக்கிறார் பெருமாள். அது சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்றார், கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணாதீங்கோ, அதுக்கோசரம் கண்ணை முழுக்க திறந்துட்டு தியானம் பண்ணாதீங்கோ. வேற எப்படிதான் பண்றது? கண்ணையும் தரக்கூடாது கண்ணையும் மூடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா, கண்ணை என் மூக்கு நுனியை உண்டி நான் பார்க்கணும், என் மூக்கு நுனியை உண்டி பார்க்கிற மாதிரி நான் கண்ணை திறந்துக்கணும். அந்த மூக்கு நுனியை உண்டி பார்த்தோன்னா வேற எதிரையும் சிந்தனை போகாது. அதே நீங்க கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர இருக்கிறவா அத்தனை பேரும் விஷயம்லாம் கண்ணுக்கு விஷயமாயிடும். அப்போ மனசனுடைய கான்சன்ட்ரேஷன் ஒருமுகப்படுத்துதல் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது கலங்கிடும். அது போயிடுத்துன்னா உங்களால பண்ண முடியாது. கண்ணை முடின்னு பண்றமே அப்படின்னா, கண்ணை முடின்னு பண்ணா தூக்கம் வந்துடும். தூக்கம் வரக்கூடாது. ஒரு கட்டத்துல கண்ணை மூடிட்டே இருந்தா தூக்கமும் வந்துடும். நமக்கெல்லாம் அனுபவம் இருக்கு. அதனால இந்த தூக்கமும் வந்துடும், அதுவும் கூடாது. அதனால தன்னுடைய மூக்கொண்டி பார்த்துட்டு இருக்கணும். மூக்கோட நுனி, அந்த நுனி மூக்க மாத்திரம் பார்த்துண்டு இவன் சுத்தமான இடத்துல இருக்கணும். மதுரமான ஒலிகள்லாம் கேட்கலாம். ஊன்னு இறைச்சல் இருக்கக்கூடாது. கெட்ட இடமா இருக்கக்கூடாது. கெட்டவாளுடைய இடமா இருக்கக்கூடாது. கெட்டவாளுடைய இடமா இருக்கக்கூடாது. எவனோ மொத்தம் அயோக்கியத்தனமா பணம் சம்பாதிச்சான், அவன் சம்பாதிச்சுட்டு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கான், அங்க போய் பண்ணு அப்படின்னு அங்க மாதிரிலாம் கூடாது. இதெல்லாம் ஏன்? அவனுக்கு கெட்ட குணம் வந்தது என்ன காரணம்? கெட்டத்தனமா சம்பாதிச்சது என்ன காரணம்? சுத்தமான ஆகாரம் இல்லை. சுத்தமான ஆகாரம் இருந்ததுன்னாக்க அவனுக்கு கெட்ட எண்ணமே வந்திருக்காது, திருட்டு எண்ணம் வராது. எல்லாம் ஆகாரத்துல ஆரம்பிக்கிறது. ஆகாரத்துல ஆரம்பிக்கிறதுனால சுத்தமான ஆகாரத்தை, சாத்விகமான ஆகாரத்தை அதையே சேர்த்துக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த கதை சொல்றது. ஏன்னா அங்க அதிகரணத்துல சொல்லும் பொழுதே தன்னுடைய சமம், அதாவது உள்ள இருக்கக்கூடிய மனசை அடக்கிறதுன்னு அர்த்தம். மனசை அடக்கிறது. எவ்வளவோ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், எத்தனையோ பக்ஷணங்கள் பண்ற, கமகமகமான வாசனை வருது. ஆனா நான் அடக்கம் இருக்கணுமா வேண்டாமா? இஷ்டத்துக்கு நான் சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்? எனக்கு புத்தி சிந்தனை விபரீதமா போயிடும், உடம்பும் விபரீதமா போயிடும். அதனால நம்ம பார்த்து பார்த்து அடக்கிக்கணும். அதனால இந்த சாத்விக ஆகாரத்தை சாப்பிடுவது எதற்கு அப்படின்னா, மனதை அடக்குவதற்கு. மனதை எவ்வளவுக்கு எவ்வளோ அடக்கிறானோ அதுக்கு அனுகுணமாக இந்திரியங்களையும் அடக்கிவிடலாம். இப்படி ஆகார சுத்தோ சத்வ சுத்திகி அப்படின்னு சொன்னதுனால ஆகாரம் சுத்தியாக இருக்கணும். அதுக்கோசரம்தான் இந்த உஷஸ்தி உபாக்கியானத்தை சொல்லி, இது யாரா இருந்தாலும் சரி இப்படிதான் இருக்கணும். சுவாமி தேசிகன் அதிகரணசாரா அப்படின்னு இந்த அதிகரணம் வரும் பொழுது சொல்ற, இது பிராண வித்யானிஷ்டனுக்கு சாப்பிடக்கூடாதே ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. பிராண வித்யானிஷ்டன் இல்ல, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா பிரம்ம வித்யானிஷ்டாலா இருந்தாக்கா அவளுக்குதான் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்ச ஒரு இது இருக்கே, சாமர்த்தியம் தகுதி இருக்கு. அதனால அவளால எதையும் பண்ண முடியும் அப்படின்னா சிந்தனை வந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவாளும் சரி, அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. பிராண அபாயம் வந்ததுன்னாக்கா பிராணமே போயிடும். அப்படின்னு ஒரு அபாயம் வந்தா அப்ப சாப்பிடலாம், வேற எப்பவும் சாப்பிடக்கூடாது. பஷ்யைத பிராணனிஷ்டாத் அதிக மகிமணி பிரம்மனிஷ்டேகி உஷஸ்தௌ
அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். பிரம்மனிஷ்டரான உஷஸ்தி அவரே இத மாதிரி அனுஷ்டிச்சு காமிச்சிட்டு போயிருக்கேன். ஆகையினால சாத்விக ஆகாரத்தையே சாப்பிடுங்கோ. அது லௌகிகமோ வைதிகமோ, தேக யாத்திரையோ வைதிக யாத்திரையோ ஆத்ம யாத்திரையோ எதுவா இருந்தாலும் சாத்விக ஆகாரத்தையே சாப்பிடணும். நியத காலங்கள்ல சாப்பிடணும். எல்லா காலங்கள்லையும் சாப்பிடக்கூடாது. எல்லா வஸ்துக்களையும் சாப்பிடக்கூடாது. எது எது நமக்கு சுத்த மனசை கொடுக்கமோ, மனதை சுத்திப்படுத்தமோ அதை சாப்பிட்டு நல்ல கதியை நாம் அடையலாம். அது சொல்றதுக்குதான் இந்த கதை வந்தது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியேன்.